அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய இன்னொரு குணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. அவர் நம்மளை கரம் பற்றி நடத்தினார்னா என் விருப்பம் அல்ல, அவர் விருப்பத்தின்படி நான் வாழுவேன். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் காண்பிக்கிறார். அவருடைய சித்தம், அனுப்பினவரின் சித்தம். ஆமென். இதை குறித்து இன்னொரு இந்த அனுப்பினவரின் சித்தம் என்னது என்பது பார்க்குறீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் இதில் இருக்கிறது அவருடைய சித்தம். இந்த சித்தத்தை நாம் அறிஞ்சு நடக்கிறது சரியானது. அதற்கு இப்போ எங்களை போன்றிருக்கிற ஊழியர்கள் பேசுகிறதை கேட்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், முக்கியமான செயல்பாடு ஒன்று உண்டு. அது என்னவென்றால், நாம் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசித்தல். நான் இன்னைக்கு காலையில் பிரசங்கம் கேட்டுட்டேங்க, நான் இந்த ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டுட்டேன், ரொம்ப கரெக்டாக பேசுவாருங்க, நல்லது தான். ஆனால் த பெஸ்ட் மெத்தட், அதுக்காக ஊழியக்காரங்களை கேட்காதீங்க நான் சொல்லலை, நல்லா கவனிங்க. வேத வசனத்தை, ஏனென்றால் ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் வார்த்தைகளை தருகிறார், அது உண்மைதான். ஆனால் அதைவிடவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசியுங்கள், நீங்கள் வாசியுங்கள். எனக்கு புரியவே மாட்டேங்க அப்படி சொல்லாதீங்க. புரியலையா? வேதத்தில் கை வைத்து, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், கேளுங்க. உமது ரகசியங்களை அறியும்படி, உமது வேதத்தை அறியும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்கள் கண்களை திறந்து உங்களுக்கு கிருபைகளை தருவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அது தவிர்த்து இன்னொரு காரியம், இயேசுவினுடைய பார்வையிலே இந்த தேவ சித்தத்தை செய்கிறத அவர் எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிப்போமானால், அதில் சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன செய்தார்? இந்த இடத்துல நீங்கள் மேல இருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய கிருபையினால் பாருங்க, 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இந்த சமாரிய பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த சமாரிய பெண்ணானவள் அங்கே வருகிறாள். இயேசு அமர்ந்திருந்த இடத்துல கிணற்றுக்கிட்ட உட்கார்ந்திருக்கிறார். அங்கே அவள் தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். அப்பொழுது இயேசு சொல்றார், எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தானு கேட்கிறார். அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவர் நம்மகிட்ட எப்படி பேசலாம்? ஏன்னா யூதர்கள் பொதுவாக சமாரியர்கள்ட்ட பேச்சு வழக்கு வைக்க மாட்டாங்க. இவர் எப்படி என்கிட்ட பேசுறாரு? அதுக்கு காரணம் என்னன்னா, சமாரியர்கள் என்பவர்கள், நீங்கள் இந்த எஸ்ரா நெகேமியா காலங்கள் ஏற்பட்ட ஒரு பெரிய சபை சீர்திருத்த காலத்திலே அது என்ன நடந்தது என்றால், அவர்கள் புறஜாதிகளோடு கலந்திருந்த அந்த காரியத்தை சுத்திகரிக்கிறாங்க. அப்படி சுத்திகரித்து ஒரு கூட்டத்தை அனுப்பிட்டாங்க. அப்போ இவர்கள், இந்த சமாரிய கூட்டம் என்பது அதிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கூட்டம், அதிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம். அதனால அவங்கள்ட்ட ரொம்ப பேச்சு வழக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடம், ரிஜெக்டட் பை த பீப்புள், ஜனங்களால் தள்ளிவிடப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்களை அல்லது ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று அவர்களை தள்ளி போட்டவர்களிடத்திலே இங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் நின்று பேசுகிறார். அது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை கேட்க அவள் சில காரியங்களை கேட்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ காண்கிற மேசியா நான் தான் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் கர்த்தர் அவளோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட், ஒரு முக்கியமான கருப்பொருள் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அவர்களை சேர்த்து கொண்டார் இயேசு. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கோம்? சற்று ஆராய்ந்து பாருங்க.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது வசனம். நாம் வாசித்த கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோமே. அப்ப எனக்குள்ளே அவர் பிழைத்திருந்தால் அவருடைய சித்தம் யாரு? பிதாவின் சித்தம். அதைத்தான் இயேசு செய்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம் என்று சொல்லுகிறார் இயேசு. போஜனம் என்ன? சாப்பாடுங்கிறார். அதை செய்யறது தான் முக்கியம் அப்படிங்கிறார். அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பது தானே எனக்கு அவசியம்ங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இது தேவனுடைய கண்ணோட்டமா இருக்கிற? தேவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், rejected by the nations, தன் சொந்த ஜனங்களால் தள்ளிவிடப்பட்டவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அன்னைக்கு சீர்திருத்த காலம் நினைச்சு சபை அப்படி செய்தது. இஸ்ரவேலுங்கிற கூட்டம் அவர்களெல்லாம் தள்ளி போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு கை கொடுக்கிறார். That is the perception of God. கர்த்தருடைய கண்ணோட்டம். நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? சற்று ஆராய்ந்து பார்ப்பீங்களா? ஆண்டவரே தள்ளிட்டாரே அப்படின்னு நினைக்கிறோம் சில நேரம். இல்லை, நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் தள்ளுறது இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் சுபாவம் தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் நேசித்து அரவணைக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவரை அறியாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. எப்படி ஆகலும் தனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா? எப்படி ஆகலும் தனக்கு ஒரு விடுதலை வந்து விடாதா? எப்படி ஆகலும் இந்த காரியத்தில் மாற்றம் வந்து விடாதா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் உண்டு. எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபிப்பீங்க? எத்தனை பேர் அவங்களுக்காக விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? தள்ளப்பட்டவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டவங்க, நாம காயப்படுத்தாம இருக்கிறோமா? நாம நிந்திக்காம இருக்கிறோமா? நாம அவங்கள சேர்த்துக் கொள்கிறோமா? ஆண்டவரே, உங்க சித்தத்தை அறிகிற அறிவு இந்த வேத வசனத்தில் இருக்குது. உம்முடைய அன்பை என் இருதயத்தில் பூரணப்படுத்தும். எத்தனை பேர் கேட்பீங்க? உம்முடைய அன்பை என்னில் பூரணப்படுத்தும் ஆண்டவரே. நான் நீர் அன்பு கூறுகிறது போலவே நான் அன்பு கூறுகிறவனாய் மாறட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்வீங்க? வாஞ்சோடு கேட்போமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என் போஜனம் என்றே சொன்னீரே. அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன், வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை போலவே நாங்களும் வேத வசனத்தின்படி வாழவும் ஆண்டவரே. நீர் இன்னைக்கு நான் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறேன்னு எப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது கேட்டு கேட்டு நீர் ஓடினீரோ, அப்படி போல நாங்களும் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மிடமாய் ஜெபம் பண்ணி, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் நம்ம மாற்றுங்கன்னு சொல்லி ஓட உதவி செய்யுங்க. கிருபை இருப்பதாக, பலன் இருப்பதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் தயவு பாராட்டுங்கப்பான்னு ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.